ஆளுநர் ரவியால் ஜனாதிபதியின் பதவி பறிப்பு, உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. சற்று முன் இந்தியா முழுவதும் பரபரப்பு. அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி முடிவு எடுக்க கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அதிரடி தீர்ப்பினை அளித்தது. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மசோதாக்களை கிடப்பில் போட்டது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த அதிரடி தீர்ப்பும் வழங்கப்பட்டது. அந்த வகையில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு 1 மாதம் வரையும், ஜனாதிபதிக்கு 3 மாதம் வரையும் கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டிருந்தார். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்த விவகாரத்தில் 14 கேள்விகள் கேட்டு கூடுதல் விளக்கத்தை கோரியிருந்தார். அந்த 14 கேள்விகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 200வது பிரிவின்படி மாநில ஆளுநரிடம் ஒரு சட்ட மசோதா சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்குள்ள சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்னென்ன, ஒரு மசோதாவை தாக்கல் செய்யும் போது மாநில அமைச்சரவை வழங்கும் ஆலோசனைகளுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவரா, மேலும் அரசியலமைப்பு வழங்கியுள்ள விருப்பு உரிமையை ஆளுநர் பயன்படுத்துவது நியாயமானதா, குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு எவ்வித காலக்கெடுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. அப்படி இருக்க நீதிமன்ற உத்தரவு மூலம் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? மேலும் மாநில சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமலே அமலுக்கு கொண்டு வர முடியுமா என்பது உள்பட 14 கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. அதேபோல் உச்சநீதிமன்றத்திற்கு கேள்வி எழுப்பி ஜனாதிபதி கடிதம் எழுதிய நிலையில் இது தொடர்பாக பதிலளிக்க 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட்டது. தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய், நீதிபதிகள் விக்ரம்நாத், நரசிம்கா, அதுல் சந்தூர்கர் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இதனையடுத்துதான் நேற்று இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்துதான் இன்று இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும் என பட்டியலிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த வழக்கு வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற வழக்குகளில் விசாரணை வரும் 22ஆம் தேதி 10:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. மேலும் அன்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பாக எந்தெந்த மாநிலங்களிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்களின் கருத்தும் கோரப்பட வாய்ப்புள்ளது. அது மட்டுமில்லாமல் ஆளுநருக்காக ஜனாதிபதியே ஆதரவு தெரிவித்து 22 கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்திற்கு அவமதிப்பு கொடுத்த ஜனாதிபதியை நீக்குவதற்கான முயற்சிகளையும் எடுத்துள்ளதாக உச்சநீதிமன்றமே ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. இதனால் விரைவில் தமிழக ஆளுநர் மாற்றம் மட்டுமில்லாமல் ஜனாதிபதி அவர்களையும் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜனாதிபதி திடீர் மாற்றம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.